अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। नहमदुहु व नुसल्ली अला रसूलिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला व फ़िल क़ुरआनिल करीम व फ़िल क़ुरआनिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எனக்கு இன்றைக்கி கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னென்னா முகஸ்துதி வேண்டாம். முகஸ்துதி அப்படின்னா பிறருக்கு காண்பிக்கிறதுக்காகவும் மற்றவங்களோட புகழ்ச்சியை எதிர்பார்த்து நம்ம செய்கிற அமல்களாகவும் இருக்கிறது. இது இஸ்லாத்தில் பெரும் பாவமாக கருதப்படுகிறது. அதாவது இது ரியான்னு சொல்லப்பட்டு சிறிய இணை வைத்தல், அது சிறிய இணை வைத்தல் ஷிர்க் என்று அழைக்கப்படுது. இது இஸ்லாத்தில் முற்றிலும் தடுக்கப்பட்டதாகவும் இருக்கிறது. இதனால் என்ன ஆகும்னா நம்மளோட அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும். அதாவது நம்ம தொழுகையும் கொடுக்குற ஜக்காத்தும் இன்னும் நோம்பு நோக்கிறதும் இது முற்றிலும் நம்மளோட இந்த நோம்பு நோக்கணும் போன்ற எந்த விஷயமாக இருந்தாலும் இதில் மற்றவங்களோட பாராட்டும் புகழும் வேண்டும் அப்படின்னு நம்ம மனசில் ஒரு சின்ன எண்ணம் வந்தால் கூட அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இன்றைய காலத்தில் பல பேர் நல்ல காரியங்களை நம்ம அல்லாவுக்காக செய்யணும் அப்படின்னு இருக்கிறதோட மற்றவங்க நம்மளை பாராட்டிட மாட்டாங்களா, இந்த மாதிரி செஞ்சால் நம்ம பாராட்டுவாங்களான்னு செய்கிறது தான் அதிகமான பேர் இருக்காங்க. ஒருத்தவங்க பள்ளிவாசலில் உதவி செய்கிறாங்க. சரி, நம்ம இப்போ உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நமக்கு நன்றி சொல்லுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து செஞ்சுட்டு சப்போஸ் அவங்க நமக்கு நன்றி சொல்லலை அப்படின்னா அவங்க மனசு கஷ்டப்படுவாங்க. இன்னொருத்தவங்க மார்க்க பணியில் ஈடுபட்டு அவங்க நம்மளுக்கு பாராட்டலை அப்படின்னா அந்த மார்க்க பணியிலேருந்து நீங்கிறவங்களும் இருக்காங்க. இது முஸ்லீம்களோட பண்புகளாக இல்லை. முஸ்லீமோட பண்புகள் எப்படி இருக்கணும்னா அது மனிதர்களோட பாராட்டுகளை எதிர்பார்க்காம அல்லாஹ்வோட திருப்தியை மட்டும் எதிர்பார்த்து இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகிலேயே சிறந்தவராக இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு மற்றவங்க பாராட்டுறது அதில் விரும்ப மாட்டாங்க. இன்னும் அளவுக்கு மீறி பாராட்டுறவங்களை இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கையும் செஞ்சுறாங்க. நம்மளுக்கு முகஸ்துதி இல்லாமல் இருக்கணும். அது தொழுகையிலையும் நம்ம இது பண்ணக்கூடாது. நம்ம தொழுகை நமக்காக மட்டும்தான் இருக்கணும். அது மனிதர்களோட கைத்தட்டலை எதிர்பார்க்காம அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டும் எதிர்பார்க்கணும். இன்னும் அல்லாஹ் திருக்குரானில் கூறுகிறான், எவர் ஒருவர் பிறருக்கு காண்பிக்கிறதுக்காக தொழுகிறாரோ அவனுடைய கவனமற்ற தொழுகை கேடுதான் அப்படின்னு சொல்கிறான். இன்னும் அவர்கள் அறியாமையே அவங்களுக்கு முகஸ்துடின்ற ஒரு எண்ணம் சிறிய அளவுக்கு வந்தால் கூட யா அல்லாஹ் இதை நான் உனக்காக மட்டும்தான் பண்ணுறேன் இது அப்படின்னு துவா செஞ்சுட்டு உடனே நம்ம பாவ மன்னிப்பும் கேட்டுடணும். இந்த காலத்தில் மனிதர்கள் மனிதர்கள் பாராட்டணும்னு சொல்லிட்டு நம்ம செலவிடுற நேரம் அல்லாஹ்க்காக அல்லாஹ் நம்மளை பாராட்ட வேண்டிய தொழுகையிலையும் குர்ஆன் ஓதுவதிலையும் அலட்சியமாக இருக்கிறோம். இதுவே முகஸ்துதியோட பெரிய ஆபத்தாக இருக்குது. முகஸ்துதின்றது நம்ம மற்றவங்க நம்மளை மட்டும் பாராட்டணுன்றது மட்டும் இல்லை, அது நம்மவும் மற்றவங்கள பாராட்டுறதுலேயும் இருக்குது. அதாவது நம்மளோட முதலாளிக்கும் நம்மளோட நண்பர்களுக்கும் இன்னும் அரசியல்வாதி போன்ற சமூக செல்வாக்கு உள்ளவங்களை பாராட்டுறதுல நேரம் ஒதுக்குறோம். ஆனால் அதே மாதிரி தான் ஒரு நாளில் 5 வேளையை தொழுகையில் கூட எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்னும் சமூக வலைத்தளங்களில் ஒருத்தவங்களை பாராட்டுறதுக்காக நம்ம பதிவேடுறோம். ஆனால் ஒரு பக்கம் குர்ஆன் ஓதுறதுக்கு நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிடுவோம். மறுமை நாளில் அல்லாஹ் நீங்கள் எத்தனை பேரை பாராட்டினீங்க, உங்களை எத்தனை பேர் பாராட்டினாங்க அப்படின்னு கேட்க மாட்டான். நீ எவ்வளோ தொழுகையை நிறைவேற்றின, எவ்வளோ தர்மம் கொடுத்த, இன்னும் எவ்வளோ வசனங்களை எனக்காக ஓதுனன்னு தான் கேட்பான். குர்ஆனை நம்ம ஓதுறது விருப்பமான செயல் மட்டும் இல்லை, அது நம்மளோட ஈமான உயிர்ப்பிக்கும் உணவாகவும் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மற்றவங்க புகழ்ந்தாங்கன்னா அவங்க அந்த புகழ்ச்சியில் மகிழ்விக்காமல் தன்னோட இரவு ஃபுல்லாக தொழுதுகிட்டே இருப்பாங்க. இன்னும் கால் வீங்குற அளவுக்கு நஃபில் தொழுவாங்க. குர்ஆனை
அழுதுகிட்டே ஓடுவாங்க. ஏன்னா அவங்களோட இலக்கு வந்து அந்த மற்ற மனிதர்கள் அவங்கள பாராட்டுறாங்க அதில் கிடையாது, அல்லாஹ்வோட திருப்தியை மட்டும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். இன்னும் மறுமை நாளில் யார் நமக்கு நம்மளை பாராட்டினாங்க, இன்னும் நம்மளோட உறவினர்கள், நம்ம நண்பர்கள் அப்படின்னு யாரும் நம்மளை உதவி செய்ய மாட்டாங்க. நமக்கு மறுமை நாளில் எது உதவி செய்யணும்னா, நம்ம செஞ்ச நல்ல அமல்கள், நம்ம தொழுதது, நம்ம கொடுத்த ஜக்காத்து, நம்ம ஓதுன குர்ஆன் வசனங்கள் மட்டும்தான் நம்மளுக்கு உதவி செய்யும். எனவே நாம் அனைவரும் முகஸ்துதியில் செலவிடும் நேரத்தை தொழுகைக்கு மாற்றுவோம். மனிதர்களை புகழ பயன்படுத்தும் நாவை குர்ஆனோட பயன்படுத்துவோம். மனிதர்களை பாராட்டை தேடாமல் அல்லாவின் திருப்தியை தேடுவோம். அல்லாஹ் நம்மை முகஸ்துதியிலிருந்து பாதுகாத்து தொழுகையில் நிலைநாட்டுவதற்கும் தினமும் குர்ஆன் ஓதுபவராக ஆக்குவானாக. ஆமீன். வாஹித் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.